கோபால், கோபால் இங்க வா. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நான் பார்க்க விரும்பல, எனக்கு தூக்கமா வருது. ஹரி, நான் உன்கிட்ட சொன்னல, கோபால் இதெல்லாம் சாப்பிட மாட்டான். என்ன கொண்டு வந்திருக்க? என்ன கொண்டு வந்திருக்க ஹரி? கேக்கா? பிரமாதம். கடைக்காரர் இலவசமா கொடுத்தார். உங்க எல்லாரோட சாப்பிடணும்னு நினைச்சேன். வாயுவையும் கூப்பிடலாம். குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? கேக் கொண்டு வந்திருக்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நன்றி ஹரி. எனக்கு ஒண்ணு கிடைக்குமா? ஆமா கோபால், நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சுவையா இருக்கு. ஹரி, கடைக்காரன் ஏன் இது எல்லாத்தையும் உனக்கு இலவசமாவே கொடுத்தான்? ஆமா, எதுக்கு? அது ஒரு பெரிய கதை. காலையில காய்கறி சுத்தம் பண்றதுக்காக எங்க அம்மா ₹1 கொடுத்தாங்க. அதுல ஏதாச்சும் வாங்கறதுக்காக நான் கடைக்கு போனேன். ஆனா அந்த ₹1 நாணயம் கீழே விழுந்துருச்சு. அத நான் கடைக்காரர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு உதவுறேன்னு சொன்னாரு. அதனால அவரு கீழே குனிஞ்சு பார்த்தாரு. பார்த்து அது ₹5 நாணயம்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட அந்த ₹5 நாணயம் என்னோடது இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அவர் அங்க ஒரு ₹2 நாணயம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட அதுவும் என்னோடது இல்ல, என்னோடது ₹1 நாணயம் தானே சொன்னேன். அது அங்க இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு அவரு? என்னோட நேர்மையை பாராட்டி இது முழுசும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. மத்த நாணயங்களை கண்டுபிடிக்க உதவுனதுக்கு நன்றியும் தெரிவிச்சாரு. நல்லது. தங்க கோடாரி கிடைச்ச விறகு வெட்டி என்ன செஞ்சாரோ அதைத்தான் நீயும் செஞ்சிருக்க. நீ மட்டும் நேர்மையா இல்லாம போய் பேசியிருந்தீன்னா கண்டிப்பா உனக்கு எதுவும் கிடைச்சிருக்காது. என்ன மரம் வெட்டுறவரா? ஆமா, தேவதையை சந்திச்ச மரம் வெட்டி. தேவதையா? ஆமா, தேவதையும் மரம் வெட்டியும் பத்தின கதை அது. வாயு, தயவு செஞ்சு அந்த கதையை சொல்லுங்களேன். ஆமா, சொல்லுங்களேன். சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. ஒரு நாள் ஒரு மரம் வெட்டி காட்டுல மரங்களை வெட்டுறதுக்காக போய்கிட்டு இருந்தாரு. என்ன இது? எல்லாம் போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கோடாரி போயிடுச்சு. என்கிட்ட ஒரே ஒரு கோடாரி தானே இருந்தது. நீ ஏன்பா இப்படி அழற? யார் நீங்க? பயப்படாதப்பா, நான் தான் இந்த நதி தேவதை. நான் உனக்கு உதவுறேன். என்ன வேணும் சொல்லு. நான் ஒரு மரம் வெட்டி விறகு வித்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கோடாரி இந்த நதிக்குள்ள விழுந்துடுச்சு. அந்த ஒரே ஒரு கோடாரி தான் என்கிட்ட இருந்தது. பொழைக்க வேற வழி இல்ல. நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி செய்யுங்களேன். கவலைப்படாத, உன்னோட கோடாலிய நான் எடுத்துட்டு வரேன். இந்தா, இதுதானே உன்னோட கோடாலி? இல்ல இல்ல, இது என்னோட கோடாரி இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, இது தங்க கோடாலி. நான் ஒரு ஏழை மரம் வெட்டி, என்கிட்ட எப்படி தங்க கோடாரி இருக்கும்? இது என்னோடது இல்ல. என்னோட கோடாரியை எடுத்துட்டு வாங்களேன்.
இது வெள்ளி கோடாலி. இது கண்டிப்பா உன்னோடையதுதான். உங்களால எனக்கு உதவ முடியும்னு எனக்கு தோணல. பரவாயில்ல, விடுங்க. என்னோடது இரும்பு கோடாரி. இரு, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்படாத உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, இதான் என்னோடது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா, மூனியுமே வச்சுக்க. இது நான் உனக்கு தர பரிசு. நடந்த கதையை அந்த மரம் வெட்டி தன்னோட நண்பர்கள் கிட்ட சொன்னாரு. நண்பர்கள்ல ஒருத்தர் இந்த கதையை கேட்டு ரொம்ப ஆர்வம் அடைஞ்சாரு. மறுநாள் அவர் அதே இடத்துக்கு மரம் வெட்டுறதுக்கு போனாரு. அடடா போச்சு, என்கிட்ட இருந்த ஒரே கோடாலி போயிடுச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அது இல்லாம என்னால வேலை செய்ய முடியாதே. என்னோட கோடாலி போச்சு, என்ன பண்ணுவேன்? இனிமே என் பொழப்புக்கு என்ன வழி? ஏன்பா இப்படி அழற? வணக்கம். நீங்க 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 யாருன்னு சொல்றீங்களா? நான் தான் இந்த நதி தேவதை. நான் உனக்கு உதவி செய்றேன். சொல்லு, ஏன்பா அழற? நான் ஒரு விறகு வெட்டி. நான் மேல விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது என் கை தவறி கோடாலி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. நான் வேணும்னு செய்யல. ஏற்கனவே என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க தான் என் கோடாலியை எடுத்து தரணும். கவலைப்படாதப்பா, நான் உன்னோட கோடாலியை எடுத்துக்கிட்டு வரேன். ஆமாமா, இதேதான். ரொம்ப நன்றி. இதான் என் கோடாலி. இது உன்னோட இது இல்லைன்னு எனக்கு தெரியும். உனக்கு ரொம்ப பேராசை இருக்கு. உனக்கு எதுவுமே கிடைக்காது, உன்னோட கோடாலி கூட. என்ன சொன்னீங்க? போச்சு, என் கோடாலி கிடைக்காதா? நான் உண்மையதான் சொல்றேன். அது என்னது? இல்ல இல்ல, அது வந்து வந்து அது அதுதான் என்னோடது. இல்ல இல்ல, அது வந்து. கதையிலேந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேர்மையே வெற்றிக்கான சிறந்த வழி. இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது வாயு. நண்பர்களே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசணும். இப்ப நாம இந்த கேக்கை சாப்பிடலாமா? நன்றி வாயு. கதையோட அறிவுரைப்படி நீங்க நடக்கணும். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம மறுபடியும் சந்திக்கலாம். பை பை வாயு. பாய் பாய் நண்பர்களே.